ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணி விடுங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான வரமிளகாய் காரத்துக்கு 2 சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 இன்ச் இஞ்சி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதில் ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஹாஃப் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துடலாம். இது வந்து குதிரைவாளி. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அரிசி சாதம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி தானியங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ அதையுமே சேர்த்தாச்சு. இது வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக தான் போட்டிருந்தேன். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது இப்படி இருக்கட்டும் லோ ஃப்ளேமில். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்களேன், தண்ணி எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. பார்க்குறதுக்கு ரவை உப்புமா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்போயுமே ரவை உப்புமா அரிசி உப்புமா அப்படி செய்கிறத விட ஒரு ஆப்ஷனலாக இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த உப்புமா செய்யும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை சைட் டிஷ் காரமாக வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இஞ்சியும் சேர்த்துறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதுலேருந்து நம்ம புதுசாக சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு ஸ்மெல் வர மாதிரியே இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு மறுபடியும் மூடி போட்டுடலாம். அடுப்புலேருந்து இறக்கியாச்சு, பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சாம்பார், கத்திரிக்காய் குச்சி, தக்காளி குச்சி எல்லாமே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் தேங்காய் சட்னி கூட ஆப்ஷனலாக வச்சு சாப்பிடலாம். நம்ம குழந்தைங்க வந்து நம்மளே மறந்துட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுட்டு தெரியாமலே போயிடும். அதனால் நம்ம அடிக்கடி இது நம்ம சமையலில் சேர்த்து அவங்களுக்கும் ஞாபகப்படுத்தவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.